ஸ்ரீ குருப்பியோ நமக. வெற்றிவேல் வீரவேல். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் முருக பக்தர்களாகிய ஜெகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆறுமுக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலில் முருக பக்தர்கள், சண்முக பக்தர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான நற்செய்தி. இப்போ முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலேயே மிகவும் சிறந்தது, உயர்ந்தது சஷ்டி. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நான் சொல்கிறத இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். முருகப்பெருமான் என்றால் செவ்வாய், வீரம், விவேகம், ஆற்றல் எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். அதனால் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொண்டு அந்த பழத்தினுடைய மையப்பகுதியில் நெய் விட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். பஞ்சாமிர்த அபிஷேக பிரியன் முருகப்பெருமான். பஞ்சாமிர்தத்திற்கு முருகப்பெருமான் கட்டுப்படுவார். பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமியினுடைய திருவருளால் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு செய்கிற காரியங்கள் வெகு காலம் நிலைச்சு நிற்கும். பொதுவாக சஷ்டினா முருகன்னா விரதம் இருக்கணும். விரதம் இருந்தால்தான் உபவாசம். ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள ஆதிபராசக்தி சிவபரம்பொருள். இந்த மண்ணில் நல்ல பண்ண வாழணும் அப்படின்னா முருகனுடைய திருவருள் தேவை. பூமிக்கு அதிபதி முருகப்பெருமான். அதனால் 6 படையிலே முருகப்பெருமானுடையது சிறப்பு. பொதுவாக முருகனுடைய விரதம் என்பது திதி வார விரதம், நட்சத்திர விரதம், அப்படி 3 வகைகளே இருக்குது. அப்படி பார்க்க போகும்போது திதி என்பது தேய்பிரை, பௌர்ணமியிலேருந்து 6வது நாள் தேய்பிரை சஷ்டி திதி. அந்த திதி என்று தாராளமாக செல்வத்தை பெற முடியும். திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம். அதனால் நீங்கள் பொறுத்தளவில் தீராத பிரச்சனை இருக்கா, நான் சொல்கிற இந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றுங்க. திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கா, ஒரு வீட்டில் சுவாமியினுடைய முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து, இல்லை விக்கிரகம் இருந்தால் எடுத்து வைத்து அதிகாலை குளித்து நீராடி முருகப்பெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுங்கள். கண்டிப்பாக ஒரு 6 சஷ்டியிலே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிடும். வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும்தான் நீங்கள் சந்திக்கிறீங்களா, கவலையே படாதீங்க. முருகன் இருக்க யாம் இருக்க பயமியன்னு சொல்கிறது போல் உண்மையிலேயே சொல்கிறேன், முருகப்பெருமானை தொட்டவர்கள் எவரும் கெட்டதில்லை. முருகா முருகா என்று நாமும் சொன்னால் போதும், சண்முகா என்றால் போதும். மந்திரம் வேண்டால், ஸ்லோகம் வேண்டால், எந்த நூலும் படிக்க வேண்டாம். முருகன் நாமத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு. உண்மையான பக்தியோடு நீங்கள் முருகனை வணங்கினால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். தேய்பிரை சஷ்டி கல்யாணமே ஆகலை, திருமண வாழ்க்கை கைகூட மாட்டேங்குது. எத்தனையோ திருமணங்கள் பார்த்து தேதி வைத்தும் நடக்காமல் போய்விட்டது. மனப்பேரும் கிடைக்கவில்லை, ஏன் திருமணமாகி மகப்பேரும் கிடைக்கவில்லை. ஆயுளில் பிரச்சனை இருக்கிறது, ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது. எனக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ், அந்தஸ்து வேற ஒருவன் தட்டி போய் விட்டான் சுவாமி. எனக்கு கிடைக்க வேண்டிய செல்வத்தை எவரும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். பூமி நிலம் எங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்தா எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்கள் அண்ணன் தரவில்லை, எங்கள் அக்கால் கையெழுத்து போட மாட்டேங்கிறாள், எங்கள் பங்காளிகள் ஒத்து வரவில்லை. பூமி நிலம் இடம் பிரச்சனை எல்லாவற்றையும் சஷ்டி திதி நிவர்த்தி செய்துவிடும். வேண்டியவனை எல்லாம் கிடைக்கும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட பொழுதும் தருவோயினிங்கிற மாதிரி எல்லாம் கிடைக்கும். வேலைக்கு போக முடியல, வேலைக்கு சேரலாமா, தேய்பிரை சஷ்டி கண்டிப்பாக சேரலாம். இந்த சஷ்டி திதியில் செய்கிற காரியங்கள் வெகுகால் நிலைத்து நிற்கும். ஒரே ஒரு அற்புதமான விஷயம், மனிதனுக்கு மனித அந்தஸ்து மனம், பஞ்சபூதங்கள் விநாயகர், 6 முகம் மனம் என்கின்ற கருவியோடு ஆறுமுகப் பெருமான் வந்துடுறார். அதனால் விநாயகர் முருகனும் சேர்ந்த ஒரு வழிபாடு தேய்பிரை சஷ்டி. தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருக்கணும், நாம ஜபம் பண்ணணும், செஞ்சால் அதுக்கு ஒரு வெற்றி உண்டாகும். முருகனுக்குரிய இந்த பிரச்சனைகள், முருகன் படம் இருக்கா அதை வச்சு கும்பிடலாம், ஃபோட்டோ வச்சுக்கலாம், தண்ணீர் வைத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க, செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க, நடுவில் கட் பண்ணிக்கோங்க, இந்த சிலையை எடுத்துருங்க, கொஞ்சம் சக்கரைத்தூள் போடுங்க, நெய்யை 2 ஸ்பூன் விடுங்க, ஒரு நல்ல பசும் திரி, நல்ல பஞ்சு திரி அப்படி விட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த வாழைப்பழத்துக்கு கதலி பழம்னு பேர். முருகப்பெருமான் வாழைத்தோப்பில் இருக்கக்கூடிய ஐயனாக இருக்கிறார். வாழைமரம் என்பது பெண்களை மகிழ்விக்கக்கூடியது. நம்முடைய குலம் தலைக்க வாழையடி வாழையாக. பஞ்சாமிர்தம் என்பது பஞ்சபூதங்களை சம்சயம் பையக்கூடியது. முருகப்பெருமான் ஒருவர் மட்டும்தான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய, ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள்.
தேய்பிறை சஷ்டியில் செய்கிறீங்கன்னா செய்ய ஆரம்பித்தா போதும். விநாயகர் வழிபாட்டோடு இதையும் சேர்ந்து செஞ்சு பாருங்கள். எத்தனை பேர்கள் எத்தனை நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. முருகா என்று சொல்லி அன்றைக்கி ஒருவேளை மட்டும் உணவு இல்லாமல் உட்கார்ந்து காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முருகனை வழிபடுங்க. தேய்பிறை சஷ்டி திதி வர நாள் தேதி நேரம் குடிச்சிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. உண்மையிலேயே நொந்து வெந்து போனவன் இறைவனால் அதான் சொல்லுவாங்க, ஆண்டவனால் பார்த்து கைவிடப்பட்ட கேசி என்று உதறி தள்ளியவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், எந்த பெரிய பூஜை செய்ய முடியாதவர்கள் சாதாரணமாக இந்த பூஜை செய்தால் முருகன் அருள் வருவார். முருகா என்று சொல்லிவிட்டு இன்றே இந்த பணியை தூக்குங்கள். தேய்பிறை சஷ்டி. சட்டியில் இருந்தால் அகப்பைக்கு வரும். சட்டியில் இருந்தால் அகப்பைக்கு வரும். உடலில் உள்ள கோளாறுகள், வாயு கோளாறுகள், பஞ்சபூத கோளாறுகள், அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன், எந்த நோயாக இருந்தாலும் முருகனை உபாசிக்க அகம் என்கின்ற இந்த பையில் உள்ள குறைகளை சரி செய்து நம்மை வாழ்வில் சுகமடைய செய்வான். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி பணிகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.